யோராமின் தோல்வியும் வியாதியும். அப்படியே கர்த்தர் பெலிஸ்தரின் ஆவியையும் எத்தியோப்பியாவுக்கு அடுத்த தேசத்தாரான அரபியரின் ஆவியையும் யோராமுக்கு விரோதமாக எழுப்பினார். அவர்கள் யூதாவில் வந்து பலாத்காரமாய் புகுந்து ராஜாவின் அரமனையில் அகப்பட்ட எல்லா பொருள்களையும் அவன் பிள்ளைகளையும் அவன் மனைவிகளையும் பிடித்துக் கொண்டு போனார்கள். யோவாகாஸ் என்னும் அவன் குமாரரில் இளையவனை அல்லாமல் ஒரு குமாரனும் அவனுக்கு மீதியாக வைக்கப்படவில்லை. இவைகள் எல்லாவற்றிற்கும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார். அப்படி நாளுக்கு நாள் இருந்து 2 வருஷம் முடிகிற காலத்தில் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து கொடிய வியாதியினால் செத்துப்போனான். அவனுடைய பிதாக்களுக்காக கந்த வர்க்கங்களை கொளுத்தினது போல் அவனுடைய ஜனங்கள் அவனுக்காக கொளுத்தவில்லை. அவன் ராஜாவாகிற போது 32 வயதாய் இருந்து 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டு விரும்புவார் இல்லாமல் இறந்து போனான். அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை. யோராமின் ஆரோக்கியம் கெட்டுப்போகிறது. அவன் கொடிய வியாதியினால் வாதிக்கப்பட்டு சீக்கிரத்தில் செத்துப் போகிறான். பாவத்தினால் சாபமும், சாபத்தினால் வியாதியும், வியாதியினால் மரணமும் உண்டாகிறது. யோராமுக்கு கர்த்தரை பற்றிய சத்தியம் தெரியும். யோராம் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பினால் கர்த்தர் நிச்சயமாகவே அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனுக்கு இரக்கம் காண்பித்திருப்பார். ஆனால் யோராமோ எலியாவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. யோராம் கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் போனபடியினால் அவன் மீது ஒவ்வொரு தண்டனையாக வருகிறது. கர்த்தர் பெலிஸ்தரின் ஆவியையும் எத்தியோப்பியாவுக்கு அடுத்த தேசத்தாரான அரபியரின் ஆவியையும் யோராமுக்கு விரோதமாக எழுப்புகிறார். யோசபாத்தின் காலத்தில் பெலிஸ்தரும் அரபியரும் அவனுக்கு அடிமைகளாக இருந்து பகுதி கட்டினார்கள். யோராமின் காலத்தில் இவர்கள் இவனுக்கு எதிராக கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். இவர்களைப் போலவே யோராம் ஏதோமையும் லிப்னாவையும் இழந்தான். 2 நாளாகமம் 21:14 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் இவர்களை பயன்படுத்துகிறார். அவர்கள் யூதாவில் வந்து பலாத்காரமாய் புகுந்து ராஜாவின் அரமனையில் அகப்பட்ட எல்லா பொருட்களையும் அவன் பிள்ளைகளில் இளையவனை தவிர மற்றவர்கள் அனைவரையும் அவன் மனைவிகளையும் பிடித்துக் கொண்டு போனார்கள். 2ஆம் முறையாக ஒரு குமாரனை தவிர ராஜவம்சத்தில் உள்ள எல்லோரும் அழிக்கப்படுகிறார்கள். பெலிஸ்தரும் அரபியரும் யோராமின் வீட்டாருக்கு விரோதமாக சண்டை போடுகிறார்கள். அவர்கள் யூதா தேசத்தாரை ஒன்றும் செய்யவில்லை. அவர்கள் யூதாவில் வந்து பலாத்காரமாய் புகுந்து ராஜாவின் அரமனையில் அகப்பட்ட எல்லா பொருள்களையும் அவன் பிள்ளைகளையும் அவன் மனைவிகளையும் பிடித்துக் கொண்டு போகிறார்கள். யோவாகாஸ் என்னும் அவன் குமாரரில் இளையவனை அல்லாமல் ஒரு குமாரனும் அவனுக்கு மீதியாக வைக்கப்படவில்லை. அரபியரோட கூட வந்து பாளையம் இறங்கின தண்டில் இருந்தவர்கள் மூத்த குமாரரையெல்லாம் கொன்று போட்டார்கள் என்று 2 நாளாகமம் 22:1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக யோராமின் குமாரனாகிய யோவாகாஸ் என்பவன் மீதியாக வைக்கப்படுகிறான். அரபியர் இவனை பிடித்துக் கொண்டு போகவில்லை. அவர்கள் இவனை கொன்று போடவும் இல்லை. கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோட பண்ணின உடன்படிக்கையின் நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார். ஆகையினால் கர்த்தர் யோராமின் குடும்பத்தை மொத்தமாய் அழிக்காமல் அவனுடைய குமாரரில் ஒருவனாகிய யோவாகாஸ் என்பவனை மீதியாக வைக்கிறார். இவன் யோராமின் இளைய குமாரன். அரபியர் யோராமின் குடும்பத்தாரை பிடித்துக் கொண்டு போனாலும் அவர்கள் யோராமை அப்படியே விட்டுவிடுகிறார்கள். அரபியர்கள் அவனை தண்டிக்காமல் விட்டுவிட்டாலும் கர்த்தர் அவனுடைய பாவத்தின் நிமித்தமாய் அவனை தண்டிக்கிறார். இவைகள் எல்லாவற்றிற்கும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதிக்கிறார். எலியா தீர்க்கதரிசி யோராமுக்கு எழுதின நிருபத்தில், நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழுமட்டும் கொடிய வியாதியினால் வாதிக்கப்படுவாய் என்று எழுதியிருந்தார். எலியா எழுதின வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள். கர்த்தர் எலியா மூலமாய் சொன்ன வார்த்தைகளின் பிரகாரம் யோராமின் குடல்களில் உண்டான நோய் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. 2 வருஷம் முடிகிற காலத்தில் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து
கொடிய வியாதியினால் செத்துப் போகிறான். அரபியர்கள் யோராமின் குடும்பத்தாரை பிடிக்கிறார்கள். குடல் வியாதி யோராமை பிடிக்கிறது. ஒருவேளை தன்னுடைய குடும்பத்தாரை அரபியர்கள் பிடித்துக் கொண்டு போனதினால் யோராமுக்கு மிகுந்த மனக்கவலையும் மனவேதனையும் ஏற்பட்டிருக்கலாம். இதுவே அவனுடைய வியாதிக்கு காரணமாகவும் இருக்கலாம். யோராம் கர்த்தருடைய கிருபையை அசட்டை பண்ணினான். குடல் வியாதி அவனை பிடித்துக் கொண்டது. அவன் வியாதி படுக்கையில் இருந்தபோது அவனை ஆதரவாக கவனிப்பதற்கு அவனுடைய வீட்டார் ஒருவரும் அவனோடு கூட இல்லை. யோராம் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமிலே அரசாண்டு விரும்புவார் இல்லாமல் இறந்து போகிறான். அவனுடைய பிதாக்களுக்காக கந்த வர்க்கங்களை கொளுத்தினது போல அவனுடைய ஜனங்கள் அவனுக்கு கொளுத்தவில்லை. அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணுகிறார்கள். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை. யோராமின் பாவத்தின் நிமித்தமாகவும் யூதா ஜனத்தை அவன் பாவம் செய்ய கட்டாயப்படுத்தியதன் நிமித்தமாகவும் யூதா ஜனங்கள் யோராமை வெறுக்கிறார்கள். அவனுடைய மரணத்திற்கு பின்பும் ஜனங்களுடைய விரோதம் அவன் மீது தொடர்கிறது. ஆகையினால் யோராமை யூதாவின் ராஜாக்களுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணாமல் தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணுகிறார்கள். மேலும் அவனுக்கு கந்த வர்க்கங்களை கொளுத்தவில்லை. யூதாவின் ஜனங்கள் யோராமுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை. அவனுடைய சரீரத்தை ராஜாவின் கல்லறையில் வைப்பதற்கு அவன் தகுதியானவன் அல்ல என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். அவனுக்காக ஒருவரும் துக்கம் கொண்டாடவில்லை. யோராம் தன்னை விரும்புவார் ஒருவரும் இல்லாமல் இறந்து போகிறான்.